ஜெர்மனியின் டோர்ட்முண்டில் 49 வயதான நபர் ஒருவர் தனது குடியிருப்பில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சனிக்கிழமை காலை போலீசார் அவரது உடலை கண்டுபிடித்தனர். ஹோட்டே பகுதியில் உள்ள உயரமான குடியிருப்பு கட்டிடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. ஆரம்பகட்ட விசாரணையில் இது கொலை சம்பவமாக இருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக போலீசாரும் அரசு சட்டத்தரணி அலுவலகமும் தெரிவித்தனர். உயிரிழந்த நபரின் 15 வயது மகன் தற்போது முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். சிறுவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். எனினும் தந்தையின் மரணம் எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பான மேலதிக விவரங்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை. சந்தேக நபரின் வயதை கருத்தில் கொண்டு விசாரணையின் சில தகவல்களை வெளியிட முடியாது என அரசு சட்டத்தரணி பாலிக்ஸ் கீசென்ரெகன் தெரிவித்துள்ளார். தந்தையின் மரணம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை சிறுவன் ஏற்றுக்கொண்டாரா அல்லது சம்பவம் குறித்து ஏதேனும் வாக்குமூலம் வழங்கியுள்ளாரா என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை. சனிக்கிழமை முழுவதும் குற்றப்புலனாய்வு பிரிவில் அதிகாரிகளின் சம்பவம் இடம்பெற்ற உயரமான குடியிருப்பில் தடயங்களை சேகரித்தனர். கொலைக்கான காரணம் மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. 15 வயது சிறுவனுக்கு எதிராக கைது உத்தரவு கோரப்படுமா என்பதும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. குற்றச்சாட்டுக்கான வலுவான சந்தேகம் மற்றும் தப்பி செல்லும் அபாயம் போன்ற காவல் காரணங்கள் இருப்பது குறித்து மேற்கொள்ளப்படும் விசாரணையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படும். சம்பவ இடத்தில் தீயணைப்பு படையினரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். மீட்பு பணியாளர்கள் குடியிருப்புக்குள் இருந்த பூனை ஒன்றையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர்.